ரோட்ல போகும் பொழுது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது 40 வயசு நாய் குணம்னு எல்லாரும் மனுஷங்களை பார்த்தே சொல்லக்கூடிய நிலைமையில அது எந்த நேரத்துல எந்த மாதிரியான வயலண்ட் பிஹேவியர், ஃபெரோஷியஸ் பிஹேவியர் இருக்குன்னு தெரியாது. அது தெரியாம தான் அந்த குழந்தைய கடிக்கணும்னு இழுக்கல. ஆனா அதுதான் நாங்க சொல்ல வரோம். அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கிற அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இப்ப அதிகமாகுது. நம்ம இது 10 வருஷத்துக்கு முன்னால பேசல, 2 வருஷத்துக்கு முன்னால பேசல, இப்ப பேசுறோம்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன முடிவு? இதுதான் நாங்க சயின்டிபிக் அதை எப்படி வளர்க்கறது, அது கண்ணு ரெட்டானா என்ன ஆச்சு நாங்கெல்லாம் கேட்கல. நாங்க கேட்கறது எங்களுக்கு பாதுகாப்பு என்ன, ரோட்ல போற நார்மலான ஒரு சராசரி பாதுகாப்பு என்ன, அந்த பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லிருக்கீங்க ஜீவகாருண்யம் இல்லன்னு இல்ல, எல்லாருமே யாரும் இங்க டாக் ஹேட்டர்ஸ் கிடையாதுங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன் அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க சார்? நீங்க 3 விஷயம் சொன்னீங்க சார். மேடம் சொன்னாங்க பாருங்க ஆடு தொட்டின்ட்டு. ஆடு தொட்டியில நாயினுடைய வதை கிடையாது. ஏன்னா ஆடு தொட்டி ஆடு தொட்டி, ஆடுகள்ல கழுத்து வெறுத்து, நான் அந்த ஏரியால இருக்கேன் சார். அதாவது எங்க அப்பால எல்லாமே அந்த ஏரியா நான்வெஜ் வாங்குவோம். நாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். நான்வெஜ் சாப்பிட்றோம்னா அங்க போய் தான் ஆடு வாங்குவோம். வெளியில 800 ரூபாய்னா அங்க 650 ரூபாய். இன்னைக்கும் அதுதான்.